இவங்க ஒரு ஃபுட்டெல்லாம் ப்ரமோட் பண்ணுறாங்கல்ல, இதனால மக்களுக்கு தவறான வழிகாட்டுதலோ இல்லை தவறான உணவு பழக்கத்தையோ ஏற்படுத்துகிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இவங்க சொல்கிறாங்களா எமோஷன் கனெக்ஷன் கொடுப்பேன், அந்த எமோஷன் கனெக்ஷன் என்னோட பையனுக்கு கொடுத்துட்றாங்க. அந்த அண்ணன் சொன்னாங்க முறுன்னு நல்ல கலர்ஃபுல்லாக சிக்கன் இருந்தால் தான் நல்லா இருக்கும் அப்படிங்கிற எமோஷன் பையனுக்கு கொடுக்குறது இவங்க தான். இவங்களோட வீடியோஸ் பார்த்து அவன் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறான். நான் ஒரு தினையும் தேனும் கலந்த ஒரு லட்டு கொண்டு கொடுக்கும்போது இது நல்லா இல்லை, அந்த அண்ணன் முறுன்னு சிக்கன் செஞ்சாங்க, நீங்கள் சிக்கன் செஞ்சு தர மாட்டீங்களா, அதுக்கு வந்து சாஸ் தொட்டு தர மாட்டீங்களா அப்படின்னு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது இவங்க தான். ஏன் இதே இவங்க தேனும் தினை லட்டு சாப்பிட்டேன்ப்பா சூப்பராக இருக்குன்னு சொன்னால் என் பையன் கேட்பான், ஏமா ஒன்று கூட நான் சாப்பிட்டு பார்க்குறேன் அந்த அண்ணன் சொன்னாங்க. அது இவங்க எப்போதுமே சிறுதானியத்துக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க ஏங்க மொபைல் தரீங்க? பாரம்பரியமா இருக்க வேண்டியதானே? நான் பாரம்பரியமா இருக்கணும் மொபைலே கொடுக்க கூடாதுன்னு சொல்றீங்களா? சரி, என்னோட ஒரு குழந்தை அப்படி இருந்தாலும் எத்தனை குழந்தைகள் இருக்கிறாங்க, நீங்க ப்ரமோஷன் பண்ணாதீங்கன்னு சொல்லல. சிறுதானியம் இந்த பாரம்பரிய உணவையும் ஒரு 10 வீடியோ போடுறீங்கன்னா ஒரு 3 வீடியோ எங்களுக்கு போட வேண்டியதானே. இந்த ஃபுட் சாப்பிட்டோம்ப்பா, இன்னைக்கு வந்து கருப்பு கவுனி கஞ்சி குடிச்சோம்ப்பா, ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே. நான் நிறைய ஹெல்தி ஃபுட்ஸ் போட்டிருக்கேன், நிறைய பாரம்பரிய உணவுகள் நான் போட்டிருக்கேன். எல்லாருமே வெறும் பரோட்டாவே சாப்பிடுங்க, பர்கரே சாப்பிடுங்க, யாரும் இங்க வீடியோ பண்ணல. யாராவது ஒருத்தவங்களை கை தூக்க சொல்லுங்க, நாங்க வெறும் பரோட்டாஸ் பிரியாணி மட்டும் தான் போடுறோம்னு சொல்லிட்டு. அதான் நானும் சொல்றேன், நீங்க பரோட்டா பிரியாணியை என்ஹான்ஸ் பண்ணி சொல்றீங்க. அந்த மாதிரி போட்டது கிடையாது, அது என்னுடைய இன்டென்ஷன் அது கிடையவே கிடையாது. உங்க இன்டென்ஷன் அது இல்லதான். ஆனா நீங்க போடுற வீடியோ நிறைய வீடியோ பாருங்க, இப்படி எல்லாரும் இப்ப முத்தம் கொடுக்குறீங்கல்ல, இப்படி இருக்கும். அது எங்க ஸ்டைலுங்க, எங்க வீடியோக்கான ஸ்டைலுங்க. சொல்லுங்க, அதெல்லாம் பண்ணணுங்க. பண்ணுங்க, அதே வந்து சொல்லுங்க. நான்வெஜ்க்கு மட்டும் இல்லங்க, இப்படி சொல்லுங்க. அது சாப்பிட்டா கூட ஒரு நிமிஷம், வெஜ் சாப்பிட்டா கூட எனக்கு பாயாசம் ரொம்ப பிடிக்கும். நான் அந்த பாயாசம் சாப்பிடும்போது அப்பா அவ்வளவு ஸ்வீட்டா செம்ம டேஸ்டா இருக்கு. இந்த மாதிரி நான் வந்து எக்ஸ்போஸ் பண்றதுதான் எனக்கு அது பிடிச்சிருக்குங்க. எனக்கு பிடிச்சதுனால நான் வந்து எப்படி அதை சொல்றதுன்னு தெரியாம நான் இப்படி எல்லாம் சொல்லி நான் போடுறேன். எங்க சிறுதானிய பாரம்பரிய உணவுக்கு அந்த எக்ஸ்பிரஷன் நீங்க கொடுக்கல. பிரியாணிக்கு கொடுக்கிற எக்ஸ்பிரஷன் நீங்க எப்படிங்க சொல்றீங்க? நீங்க உங்க வீடியோஸ் எப்படி சொல்றீங்க? உங்க வீடியோஸ் பார்த்து தான் சொல்றேன். உங்களோட எக்ஸ்பிரஷன் பாருங்க. எங்க யாராவது சொல்லிருக்கீங்களா அந்த மாதிரி? எனக்கு இதுக்கு பதில் சொல்லுங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு பிடிச்ச உணவு வைப் எதுன்னு கேட்கும்போது யாருமே ஒரு பாரம்பரிய உணவுலேருந்து கஸ்டமைஸ் பண்ணி இது எனக்கு வைப் கொடுத்துச்சுன்னு யாருமே சொல்லலை. அநேகம் பேர் நீங்கள் சொன்னது பரோட்டா ரொம்ப சிலாகிச்சு சொன்ன விஷயங்கள். அப்புறம் நான் பர்மா ஃபுட்டு, அப்புறம் தயிர் இதையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது. ஏன் ஒரு கருப்பு கவுனி அவசியோ ஒரு கூழோ இல்லை, அது இப்படி கூட ஒரு பழைய ட்ரெடிஷன் இப்படி இருந்தது, அந்த டேஸ்ட் இப்படியெல்லாம் குழந்தைங்களுக்கு பிடிக்காமல் இருந்தது, நாங்கள்லாம் இப்படி பார்த்து ஒன்று சொன்னேன் அப்படின்னு ஒருத்தர்கிட்ட கூட அது வரல.